வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதியில். உங்களுக்கு ஒரு சோதனைங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த விஷயந்தான். பட்ஜெட் தாக்கல் பண்ணார் மரி ஏ வில்சன். மரிய வில்சனில் மரி ஏ வில்சன். அதாவது மரியான்ற பேரை கூட எம்ஏஆர்ஐஏன்னு கூட எழுதுவாங்க. இவங்க வந்து எம்ஏஆர்ஐஇ மரி ஏ வில்சன். இவர் ஒரு நம்பரை படித்தாருங்க. தமிழகத்தோட நிதி அமைச்சர். இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இதாங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு நிதி அமைச்சர் கணக்கு சம்மந்தமாக தான் டீல் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு நம்பரை படித்தார்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த நம்பர். அதாவது நம்ம தான் சொல்லுவாங்க, கணக்கு புள்ள கணக்கில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட், இவன் சூப்பராக பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. நம்ம கிளாஸில் ஒரு பையனை வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்கிற பையனை என்ன சொல்லுவோம், சூப்பராக சொல்லுவான் இவன் அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி சொல்லக்கூடிய பையன் வந்து திடீர்னு ஒரு நம்பரை படிக்கிறான், ரைட்டா? அப்போது தமிழக நிதி அமைச்சர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், எவ்வளோ ஷார்ப்பஸ்ட்டாக ஆளாக இருக்கணும், ரைட்டுங்களா? அவர் இன்றைக்கி பேசின தமிழ்லாம் ரொம்ப பெரிய தமிழ். ஆனைமலையை அண்ணாமலைன்னு படித்தார், ரைட்டா? அதெல்லாம் கூட விட்டுடலாங்க. ஆனைமலையை அண்ணாமலைன்னு படிக்கிறாரு. ஏகப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தைகளை எழுதி வச்சுக்கிட்டு அதை தமிழ் கூட படுத்தாமல். முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் லண்டன்லேருந்து வந்தவர். அவர் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே பேசுவார், இங்கிலீஷ்லேயே எழுதுவார், இங்கிலீஷ்லேயே இது பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க திமுக ஆட்சியில். அவரு கூட பரவாயில்லைங்க, செந்தமிழில் தாங்க பேசினார். ஆனால் இவர் பேசின தமிழை வந்து தாங்க முடியலங்க. சரிங்க, தமிழ் தான் தாங்க முடியல, நம்பர் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்க. ஒரு நம்பரை அவர் படிக்கிறாரு, நீங்களே சொல்லுங்களேன். 7586. 7586. அது 7,07,086 இல்லை 7,07,086. இது இவர் சொல்கிறது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பற்றி பேசுகிறாருங்க. இவர் இந்த மாதிரி ஒரு நம்பரை சொன்னால் எப்படிங்க அது இதுவாகும், கனெக்ட் ஆகும் உங்களுக்கு? மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம எதோ எதிர்பார்த்தோங்க. மதுக்கடைகளை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க, கனிம வளத்தை வந்து தேசியமயமாக்க போகிறாங்க, அது மூலமாக வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் வரும், அப்படி இப்படிலாம் பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. மதுக்கடைகள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது சம்மந்தமாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் விவாதத்தில் அவங்க யூடியூப்லலாம் உட்காந்து மதுக்கடைகளை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்கங்க. இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா நம்மளை மாதிரி அப்பாவிங்க என்ன நினைப்போம், மதுக்கடைலாம் ப்ரைவேட்டைஸ் ஆகுதுன்னு. ஆனால் அது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடந்ததே தவிர அது சம்மந்தமாக எதுவுமே இந்த பட்ஜெட்டரி அறிவிப்புக்குள்ளே வரலைங்க. டாஸ்மாக் மூலமாக இந்த முறை ஒரு 1000 கோடி ரூபாய் அதிகமாக வருன்ற மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன் இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த கனிம வளம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 75,000 கோடி ரூபா அளவுக்கு டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸுங்க கனிம வளம். மணல், ஆற்று மணல், குவாரி மணல், குவாரியில் உடைக்கிற கற்கள், குவாரியில் இருக்கிற எம்சாண்டு, இதெல்லாமே சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கனிம வளம். இதை வந்து தேசியமயமாக்குனா டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானம் இப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு 14,000 கோடியோ 15,000 கோடியோ வந்து எக்ஸைஸ் மூலமாக வருதுன்றாங்க. அதை விட அதிகமான வருமானம் வந்து கனிம வளம் மூலமாக வருங்க. அது மூலமாக இவங்க இப்போ இந்த வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இவங்க வருவாய் பற்றாக்குறை கணக்கு போட்டது அப்படின்றது இவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல 45,000 கோடி ரூபாய் இருக்குன்னு கணக்கு போட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது 55,000 கோடி ரூபாய் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வருவாய் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணி வந்து கனிம வளங்களை வந்து தேசியமயமாக்குறது.
டாமின் மூலமாக எடுக்கிறது. இப்போ பெரம்பலூர்லேயும் புதுக்கோட்டையிலையும் கிரனைட்டையும் மார்பிளையும் புதுசாக பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குறதா பட்ஜெட்டில் அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் இது அப்படியே நம்ம டாமின் கிட்ட விட்டால், தமிழ்நாடு மினரல்ஸ் கிட்ட விட்டால், அவங்க எடுத்து அவங்க பாலிஷ் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகும். இல்லைங்களா? இப்போது பல்லாயிரம் கோடி ரூபா, கிட்டத்தட்ட 12,000 13,000 கோடி ரூபா வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு செலவாகுதுன்னு சொல்கிறாங்க இவங்க. அதெல்லாம் வந்து இது சாப்பிட்ருங்க கனிம வளம். அதை இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, அதை பண்ணலை. ரைட்டா? அதுக்குள்ளே இவங்க போகிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எதுக்குமே இவங்க வந்து தயாராக இல்லைங்க. டாஸ்மாகை வந்து இன்னும் ஜரூராக கொண்டு வர்றதுக்கு எப்படின்றது தான். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் டாஸ்மாகில், எதிர்காலத்தில் 1000 கோடி ரூபாய் வருன்றாங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே டாஸ்மாகோடைய விஷயங்களில் எதுவும் இல்லைங்க. சரிங்களா? இவங்க பட்ஜெட்டில் முக்கியமாக சொன்ன அறிவிப்புகளில் முக்கியமானது என்னென்னா, சேவை பெறுவதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இவங்க கொண்டு வராங்க. அதாவது சேவை, இப்போ பட்டா வாங்கிறது இல்லை வேறு அரசுகிட்டேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து சேவையாக பெறுவது வந்து மக்களுக்கான உரிமை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை வந்து இடதுசாரி அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இல்லை. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு 5 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அதை பற்றி பேச்சு இல்லை. ரைட்டுங்களா? போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேச்சே இல்லை. ரைட்டா? சிங்கப்பெண்கள் படைக்கு மட்டும் ஒரு 350 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. நான் அதை அப்படியே படிக்கிறேன், கேளுங்களேன். இது ஒரு கேள்வி. இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? வீட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சாதிவாரி கணக்கீடுக்கான ஆய்வு செய்வோன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? தமிழர் நாகரிகத்தோட அருங்காட்சியகம் அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? மொழிப்போர் தியாகிகளுக்கு, இந்தி மொழியை எதிர்த்து போராடி உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு, தியாகிகளுக்கு 25,000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், தாய்மானவன் திட்டம் ஆல்ரெடி இருக்குது, அதை தாண்டி வயதானவர்களுக்கு தான் போகுது. வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு சொன்னீங்களே விஜய் ஐயா, என்னாச்சு? மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஊதியம் 3000 ரூபாய் தருவேன்னீங்களே, அது என்னாச்சு? தறி வைத்திருக்கும் நெசவாளர் குடும்பத்துக்கு 3000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து அரசு ஊழியர்களுக்கு தருவேன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தருவேன். இப்போ வரக்கூடிய இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க திமுக அரசு. அதை மாற்றி நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? போலீஸ்காரங்களுக்கு சலவைப்படியாக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? தூய்மை பணியாளர்களுக்கு 4000 ரூபாய் அதிகமாக சம்பள உயர்வு கொடுப்போன்னீங்களே, என்னாச்சு? உப்பள தொழிலாளர்களுக்கு மாதம் 7000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பரந்தூர் விமான நிலையம் என்னாச்சு சார்? ஆந்திராவில் புதுசாக விமான நிலையம் திறந்துக்கிட்டே இருக்கான். பெங்களூர் வேகமாக வளருது, மற்ற நகரங்கள்லாம் வேகமாக வளருது. அதுக்கோட காம்பீட் பண்ணுறதுக்கு பரந்தூரில் விமான நிலையம் வரும், அது என்னாச்சு? நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினை வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி சுங்குவார் சத்திரம் வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, பரந்தூர் திட்டம் என்னாச்சு? அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம்னு சொன்னீங்களே, அது என்னாச்சுங்க? பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை விசாரிக்கிறதுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சிங்கப்பெண் படைக்கு மட்டும் 350 கோடி, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்துக்காக 2500 ரூபாய் கொடுப்பேன் நீங்களே சார், என்னாச்சு?
விலையில்லா சானிட்டரி நாப்கின் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்குது, காலேஜில் படிக்குது, அதுங்களுக்கெல்லாம் விலையில்லா சானிட்டரி நாப்கின் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு சார்? 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ படிக்கிற மாணவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன் நீங்களே சார், என்னாச்சு? இப்போ இந்த பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாமீன் இல்லாமல், கேரண்டி இல்லாமல் கடன் கொடுப்பேன் நீங்களே, என்னாச்சு? வெற்றி தொழிற்பயிற்சி திட்டம் என்னாச்சு? தொழிற்பயிற்சிக்கு வெற்றினா விஜய், தமிழக வெற்றி கழகமும் வெற்றி தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே ஆடு மாடு கோழி வழங்கக்கூடிய திட்டம், மற்ற திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை மாற்றி வெற்றி வீட்டு வசதி திட்டம்னு வெற்றின்னு பேர் போட்டு வந்திருக்கீங்களே. அதிமுக திட்டத்தையும் திமுக திட்டத்தையும் வெற்றின்னு பேர் போட்டு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறீங்களே. அந்த மாதிரி நீங்கள் அறிவித்த வெற்றி தொழிற்பயிற்சி திட்டம் என்னாச்சு? மீனவர் தடைக்கால நிவாரணத் தொகை 2000 என்னாச்சு? இப்போது 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. இல்லை, 6000லேருந்து 7000 ரூபாய் ஏற்றிருக்கீங்க மீனவர் தடைக்கால அந்த தொகை, நிவாரணத் தொகை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடஒதுக்கீட்டில் 7.5% வந்து எடப்பாடி அரசு கொடுத்தது. நாங்கள் வந்து அதை 10% உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, அந்த திட்டம் என்னாச்சு? அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 8000 ரூபாய் தரேன்னீங்களே, அது என்னாச்சு? அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு தருவேன்னீங்களே, என்னாச்சு? அரசு மருத்துவமனையில் குறைந்த விலை மருந்துகள் கிடைக்கும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? மாதம் ஒரு முறை மின்சாரத்தை அளவீடு செய்வேன்னு சொன்னீங்களே சார், அது என்னாச்சு சார்? சொத்து வரி குறைப்பு என்னாச்சு? கடைசியாக சிறப்பு திட்ட நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இத்தனை என்னாச்சு இருக்குது சார் உங்கள் கேள்வியில்? நீங்கள் வந்து முழுக்க இந்த மினிஸ்டர் வந்து திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சர். இவர் வந்து முழுசாக பெரிய அல்வா கிண்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பட்ஜெட்டாக கொடுத்துருக்காரு. இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த வாக்குறுதிகள் இப்போ நம்ம எல்லாமே இவங்க சொன்ன வாக்குறுதிகள் தான் நம்ம கேட்டோம். இந்த திட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு இந்த பட்ஜெட்டில் பதில் இல்லை. இவருடைய தமிழும் இவருடைய ப்ரொனவுன்சியேஷன்ஸும் இவருடைய நம்பர்ஸ் கவுண்டிங்கும் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு போயிருக்கு சார். கடன் சொல்கிறாங்க சார். இந்த கடனை வந்து 50 வருஷம் ஆனாலும் தீர்க்க முடியாதுன்னு நிதித்துறை செயலாளர் சித்திக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. 50 வருஷம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் வந்து 1,20,000 கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்க போகிறோம். ஆல்ரெடி 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியாச்சு. இன்னும் 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவோம் நாங்கள். இதுதான் சார் இவங்களுடைய நிதிநிலை அறிக்கை. நீங்களே சொல்லுங்கள் சார், இது என்ன மாற்றமா சார்? என்ன மாற்றம்? பெரிய அளவுக்கு திட்டங்கள், இவங்க சொன்ன திட்டங்களே உங்களால் சொல்ல முடியல. பெண்களுக்கு பேருந்து பயணம்ன்றது எவ்வளோ பெரிய திட்டம். கேரளாவில் அமுல்படுத்திட்டாங்க. அதை பிரியதர்ஷினி திட்டம்னு கேரளாவில் இவங்க ஆட்சிக்கு வந்த அதே சமயத்தில் கேரளாலையும் தேர்தல் நடந்தது. கேரளாவில் அந்த திட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க. இவங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல சார். இதுதான் சார் இவங்களுடைய நிதிநிலை அறிக்கை. இதுதான் மரிய வில்சன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது விஜயுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லைங்க. அந்த நிதிநிலை அறிக்கையை பொதுவாக இப்போது நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை படித்தார்னா கலைஞர் ஜெயலலிதாலாம் அந்த நிதிநிலை அறிக்கையை அவர் படிக்கும்போதே அவங்களும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் நாளைக்கு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா. இப்போது இவர் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டார். அதுதான் உதயநிதி சொல்கிறாரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நேரடியாக முதலமைச்சர் இல்லை, நாங்கள் கூட பதில் சொல்வோம்னு ஆதவ் அர்ஜுனா வந்து முன்கூட்டியே வந்து சொல்கிறாரு. அப்போது விஜய் வந்து முன்ஜாமீன் வாங்கிடுறாரு அதுலேருந்து. ஸோ இந்த அறிக்கை பற்றியோ இந்த பட்ஜெட்ரி திட்டங்கள் பற்றியோ இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு வைங்க சார், நான் உட்காந்து ஃபுல்லாக அந்த நிதிநிலை அறிக்கையை செக்ரட்டரியேட் ப்ரெஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு கேட்டோம் சார் நாங்கள் எல்லோரும்.
அது இல்லாமல் எல்லாரோடையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து பேசுகிறோம். இப்போது நாங்களே வந்து இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அந்த நிதிநிலை அறிக்கையை படிக்கவே இல்லை. எங்கேயோ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கார் சார். அவர் ஏன் மேலே பார்க்குறாரு, எதுக்கு மேலே பார்க்குறாருன்னு யாருக்குமே தெரியல சார். இல்லைங்களா? இப்போ உதயநிதி உள்ளே வரும்போது பயங்கரமாக தம்பிங் ரெஸ்பான்ஸ் வந்து திமுக கொடுத்தது. கேட்டால் அதுக்கு அவர் வந்து முகம் சுழிச்சார். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சார். எந்த ரியாக்ஷனும் இல்லை சார். இந்த நேரலையில் பார்க்கும்போது நம்ம ரமேஷ்னு ஒரு மினிஸ்டரு பின்னாடி காங்கிரஸ் எம்எல்ஏ உட்காந்துட்ருக்காங்க, திருமதி கத்பட், அவங்களோட சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்காரு சார். இங்கே நிதிநிலை அறிக்கையை வந்து மரிய வில்சன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இங்கே வந்து சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி தான் அமைச்சர்களுடைய நிலவரம் ஃபுல்லாக இருந்தது. யாருமே அதை வந்து சீரியஸாக படிக்கல. முன்னாடி வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஆகும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அதை இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி கவலைப்படவே இல்லை. இல்லைங்களா? ஒரே புகழ்ச்சி 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 வரும்போது மட்டும் கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சார் தாவேக அரசு கொண்டு வந்த மாற்றம். இது வந்து ஏமாற்றம். உதயநிதி லாங்குவேஜ்லேயும் எடப்பாடி லாங்குவேஜ்லேயும் சொல்கிறேன்னா வெறும் பெயர் மாற்றம் தான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப க்ளோஸான விஷயங்க. அதனால் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக இருந்த ஒரு பேர் வந்து புகாரி. இவர் வந்து விஜயகுமார்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர். அவர் வந்து இவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு போதைப்பொருள் ஆசாமி வந்து சவுகார்பேட்டில் இருக்க, அவனை போய் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறார். விஜயகுமார் யாருன்னா நம்ம உதயநிதியுடைய கைதுக்காக நேரடியாக போய் களத்தில் நின்று கஷ்டப்பட்ட ஆஃபீஸர் தான் விஜயகுமார். அந்த விஜயகுமாரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாருங்க, போய் பிடிங்க, போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அந்த வியாபாரிக்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இவர் கேட்டு மிரட்டினார் அப்படின்றது அந்த வியாபாரி எழுப்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த வியாபாரி யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொட்டை கிருஷ்ணன் ஒரு வக்கீல், அதாவது சம்பவம் செந்தில்னு ஒரு பெரிய அக்யூஸ்ட் இருக்கான். அந்த அக்யூஸ்டு தான் மெயின் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து பிடிப்படவே இல்லை. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பிடிப்படவே மாட்டார். ஒரு பேரே சம்பவம் செந்தில். அவர் எங்கேயும் மாட்டினது கிடையாது. அந்த சம்பவம் செந்திலுக்கு நெருக்கமாக இருந்த மொட்டை கிருஷ்ணன்ற வந்து யூஸ் பண்ண செல் வந்து ஒரு வியாபாரியோடைய செல்லு. அந்த செல்லை வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏற்கனவே அவர் விசாரிச்சிருக்காரு. அவங்ககிட்ட இந்த வியாபாரிக்கிட்ட 40 லட்சம் ரூபாய் உன் பேரை சேர்த்துருவேன்னு வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. அதே மாதிரி போதைப் பொருள் இவர் வச்சுருக்காருன்னு ஒரு தகவல் வந்தவுடனே இந்த ஒரு வியாபாரி, அதே வியாபாரி தான் போய் விசாரிக்கிறாரு. இவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இவர் கேட்டதாக ஒரு புகார் ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கு வருது. அந்த போலீஸ் உயர் அதிகாரிக்கு இந்த புகாரை யார் அனுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக சம்பவம் செந்திலே பேசியிருக்கான். சம்பவம் செந்தில் ஒரு குற்றவாளி, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளி. அந்த குற்றவாளி வந்து சென்னை கமிஷனரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகிட்ட நேரடியாக பேசுகிறான். நேரடியாக பேசி இந்த வியாபாரி சம்பந்தமாக ஒரு புகாரை வந்து சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் அந்த உயர் அதிகாரி வந்து புகாரியை வந்து கிட்டத்தட்ட கைது பண்ணுறாரு. இந்த புகாரி யாருன்னா சவுக்கு சங்கரை நேரடியாக கைது பண்ண ஆள். அது இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட ஐஓ. அப்போது குறைந்தபட்சம் இவ்வளோ சர்வீஸ் பண்ண ஒரு அதிகாரி மேலே அவர் 5 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டினதாக ஒரு புகார் வருது. ஏற்கனவே 40 லட்ச ரூபா கேட்டு மிரட்டினாராம். அது வந்து அலிகேஷன் தான். இந்த 5 லட்ச ரூபா வந்து புகார் அப்படின்னு சொல்லி வருது உயர் அதிகாரிக்குன்னா
குறைந்தபட்சம் விஎன்டிசியில் போட்டு விசாரித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் அதுக்கான ஆவணங்களை கொடுத்து அவரை விசாரித்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, புகாரியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த அதிகாரிகிட்ட நேரடியாக சம்பவம் செந்தில் பேசியிருக்கான். சம்பவம் செந்தில் பேசினதுனால தான் இவ்வளோ சீரியஸாக புகாரி மேலே சீரியஸான நடவடிக்கைகள் எடுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போது உங்களுக்கு என்ன எங்கே டேலி ஆகுது? இது சம்பவம் செந்திலுடைய பவர் என்ன, அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான விஷயத்துக்கான ஒரு நேரடி எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போது இன்றைக்கி சென்னை நகர காவல்துறையில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா? உயர் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீல் பண்ணுறாங்க. எப்படின்னா 6 முகத்தை கொண்ட ஒரு வக்கீலுங்க. அவர் வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கார். 6 முகம் இருக்குது அவருக்கு. அந்த வக்கீல் வந்து சாயந்தரம் ஆனால் கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். நேராக சிசிபியில் போய் உட்காந்துருவார். உயர் அதிகாரிகள் அறைகளுக்கு போய் உட்காந்துருவார். அவர் டீல் பண்ணுறது எல்லாமே சிசிபி மேட்ரு தான். சிசிபினா சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச். ரைட்டுங்களா? ஃபுல்லாக லேண்ட் இஷ்யூவு, மற்ற இஷ்யூவு, ஃபுல்லாக சிவில் இஷ்யூஸ் தான். இது எல்லாத்தையுமே டீல் பண்ணுறாரு. 6 முகத்தை கொண்ட ஒரு வழக்கறிஞர். அவர் மடிப்பாக்கத்துலேருந்து வரதா சொல்கிறாங்க. அவர் டீல் பண்ணுறார். அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விதமான அலிகேஷன்ஸ் தான். அலிகேஷன்ஸை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்? அப்போது உங்களுக்காக வேலை பார்த்தது ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையுமே செஞ்ச இன்ஸ்பெக்டரு. அவர் வந்து சாதாரணமாக அந்த வியாபாரியை போய் பார்க்கல. ரைட்டுங்களா? ஒரு உயர் அதிகாரி சொல்லி தான் போய் பார்க்குறாரு. இப்போ அவன் ஒரு அலிகேஷன் பண்ணான்னா அது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வச்சு தானுங்க நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை கைது பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒரு பீரியடில் சொல்கிறீங்க, அதை செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு யார் சொல்வா? உங்களுக்கு யாராவது ஒரு ஆட்சியோட தலைவர்கள் சொல்லுவாங்க. இப்போது விஜய் சார் இருக்காருன்னு வைங்களேன். விஜய் சார் சொல்கிறத வந்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கேட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி அந்த ஆப்ரேஷனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து ஆட்சி மாறினோன்னு ஒரு காரணத்துக்காக இப்படி போட்டு அடிப்பீங்களா? இது இது இந்த யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸ் மத்தியிலே வந்து இது ஒரு பெரிய இதுவாக போய்கிட்டு இருக்குங்க. இது இந்த மாதிரிலாம் பண்ணுறது என்ன அப்படின்றது தான் நம்ம எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு இவங்க பதில் சொன்னாங்கன்னா அந்த பதிலையும் நம்ம கன்ஃபார்மாக வந்து போட்டுருவோம். சரிங்களா? இன்றைக்கி உதயநிதி டோட்டலாக உதயநிதியை வந்து பெரிய அளவுக்கு ஆளாக்கிட்டாங்க. உதயநிதியோட ரீச் வந்து இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. உதயநிதி வந்து இந்த அளவுக்கு விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அவர் வர்றது போகிறது அவரை ஒரு ஹைலைட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒன்று. இன்னொரு சோகமான சம்பவம்னா நிலவுமொழி சிந்தாமரைன்னு ஒரு அம்மா, அவங்க வந்து சவுக்கு சங்கருடைய முன்னாள் மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன், 13 வயசு பையன். அந்த பையன் வந்து 13 வயசு பையன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணுங்க. நிலவுமொழி சிந்தாமரை வந்து பெரிய ஆக்டிவிஸ்ட் அந்தம்மா. இப்போ கூட உதயநிதி கைதை எதிர்த்து பெரிய அளவுக்கு அந்தம்மா போஸ்டெல்லாம் போட்டு உதயநிதியை வந்து சேஸ் பண்ணுறதை பற்றி ஒரு போஸ்டெல்லாம் போட்டு அந்தம்மா கருத்துக்களை வந்து ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் எழுதிக்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அந்த கேரக்டரோட விவரிப்புக்குள்ளே போகலாம். அந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதான் அவர் இன்றைக்கி அந்த குழந்தை இறந்ததை கூட தன்னோட குழந்தைன்றதை அவர் வெளிக்காட்டவே இல்லை. ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள். அவரை பற்றி சொல்ல நான் நிலவுமொழி செந்தாமருடைய குழந்தை தியோ. ரைட்டுங்களா? 13 வயசு பையங்க. 13 வயசு பையன் எதுக்கு தூக்கு மாட்டி செத்தான்றது தெரியல. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதை வந்து இந்த சைட்லேருந்து ஊடக சைட்லேருந்து அம்மா திட்டாங்க, தூக்கு மாட்டின்னு செத்தான் அப்படின்னாங்க. எந்த அம்மா வந்து குழந்தைய சாவடிக்கிற அளவுக்கு திட்டுவாங்கன்னு தெரியல.
கள்ளக்குறிச்சி மாணவி அவங்க அம்மா திட்டினதுனால தான் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு தேரி சொன்னவர் யார்? அண்ணன் சவுக்கு சங்கர். ஆனால் அவரோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு தேரி இப்போ நடந்திருக்கு அப்படின்றத மிகவும் சோகமாக நம்ம பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.